மனசுல இன்னைக்கும் அதை வச்சுட்டு தான் இருக்கும். போகாத கோயில் கிடையாது, போகாத தேடாத இடம் கிடையாது. ஜோதிட ரீதியா பார்த்துட்டோம், அஸ்ட்ராலஜி ரீதியா பார்த்துட்டோம். ஆனா இது எங்களுக்கான ஒரு மனசுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனாக யாருமே இது வரைக்கும் அந்த ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளே ஒரு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அந்த ஒரு பார்க்கவே ஒரு வெறுப்பா இருக்கும். நம்ம ஏதோ துரதிருஷ்டசாலியா, நமக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல உங்க மனசுல ஆழ்ந்த மனசுல ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். இந்த தருணத்துல உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும், எந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் உங்களால அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில் நீங்க இருக்க மாட்டீங்க. முதல் விஷயம் என்னன்னா, நீங்க கோயிலுக்கு போறீங்க, இல்ல கோயிலுக்கு போனாலும் முருகன் கிட்ட எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த 6 வெத்தலை தீபம் போடுறது, அது எத்தனையோ உங்களோட மனசுல என்னென்ன தோணுதோ உங்களோட பக்தி அது முருகனுக்கு போய் நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அதுல முருகப்பெருமான் சந்தோஷம் அடைகிறாரா இல்லையாங்கிறதா எங்க கேள்வி. கண்டிப்பா முருகன் சந்தோஷம் அடைவார். நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு பக்தர்களும், இந்த காணொலி பார்க்குற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, இப்ப நான் நம்ம கோயில் வச்சிருக்கோம். நான் முருகப்பெருமான்ட்ட எப்படி சொல்லுவேன்னா, நான் முருகப்பெருமானை பார்த்து அவரு காதுல கேட்கிறாரு. நம்ம ஒவ்வொரு வேண்டுதலும், ஒவ்வொரு விஷயம், நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் போய் பேச போறேன், இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு இது நடந்திருக்கு, உங்களுக்கு துக்கமே நடந்தாலும் இன்னைக்கு நாளைக்கு, ஏன்னா இந்த காணொலி இப்ப பாக்குறவங்க கூட இப்ப அதிகமா எனக்கு தொடர்பு கொண்டு பேசினவங்க வருத்தத்தோட தெரிவிக்கிறது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நிம்மதியா கூட இல்லைங்க. அந்த சாப்பாடு கூட குடும்பத்துல ஒரு 10-15 பேர் நம்ம கூட்டமா இருப்போம். அவங்க கிட்ட கூட நம்ம அந்த உணவை பகிர்ந்துக்கிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு நாள் நிம்மதியா, யாருமே எந்த முருக பக்தரும் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க, ஒரு நாள் நான் நிம்மதியா